ஹாய்மா. ஸோ யூபிஎஸ்சி பிஎஸ் ஒரு ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது? ஸோ ரியல் டைம் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸை வச்சு எப்படி ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எப்படி சிம்பிள் ஆன்சர் ரைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் ஜெனரலாக பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரிக்காக ஜிஎஸ்டியில் ஆன்சர் ரைட் பண்ணுவோம், இல்லைனா திங்கர்ஸ் தியரிஸை மிஸ் பண்ணிடுவோம். தட்ஸ் மீன்ஸ் கீவேர்ட்ஸை மிஸ் பண்ணிடுவோம். நோ எவாலுவேஷன், நோ ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர் எவாலுவேஷன் இல்லாமல் இருக்கும். இப்படி தான் எல்லாரும் சொல்கிறது, அப்படி தானே? ஸோ இது எப்படி ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரிக் ஜிஎஸ் ஸ்டைல் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இதில் கொஸ்டின்ல த ஸ்டேட் இஸ் அன் இண்டிவிஜுவல் வித் லார்ஜ் அப்படின்னு இருக்கு. இதை போய் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாம பாருங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் எமர்ஜஸ் ஃப்ரம் தி பிளாட்டோஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். To establish ideal state, Plato wants to understand the theory of justice. For that, he have to understand the God's idea of justice. ஸோ 4-5 லைன் ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதை ரீட் பண்ணுறதுக்குள்ளே என்ன சொல்ல வரான்னு தெரியறதுக்குன்னு நான் ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்னது, ஸ்டேட் இஸ் இண்டிவிஜுவல் வித் லார்ஜ் அப்படிங்கிறது 2 திங்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஜிஎஸ் ஜென்ரிக்கா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஜிஎஸ்ல இப்போ எழுதக்கூடாது. ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸஸ்ல சும்மா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுவோமோ, இல்லைனா காலேஜில் எப்படி ஆன்சர் பண்ணுவோமோ அது மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி இதை அவாய்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் திங்கர்ஸ் தியரிஸ், கீவேர்ட்ஸ் மிஸ் ஆகுறது. ஸோ அதே எக்ஸாம்பிள் பாருங்க. இதில் எங்கே போய் இது ஆக்சுவலாக நான் எவாலுவேட் பண்ண ஆன்சர். ஸோ தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். காட்ஸ் ஐடியா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் இஸ் இண்டிவிஜுவல் வித் லார்ஜ், ரீசன், கரேஜ், அப்படைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜில் இவ்வளோதான் கீவேர்ட்ஸ் மோஸ்ட் இருந்தால் கூட த தியரி ஆஃப் சோல் இதெல்லாம் ஈஸியாக தெரியற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி எவாலுவேட் பண்ணதுனால ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்கே கீவேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதர்வைஸ் இந்த பேப்பரில் என்ன பண்ண முடியாதுன்னு, இதுவே ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் பேப்பர் தான், பட் ஆனால் இதோட மச் பெட்டராக பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இல்லை அப்படின்னா, ஒரு மிஸ்ஸிங் திங்கர்ஸ் தியரிஸ் கீவேர்ட்ஸ், தட்ஸ் மீன்ஸ் தியரிஸை கீவேர்ட்ஸ் வந்து ஈஸியாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நோ எவாலுவேஷன், நோ ஸ்ட்ரக்சர். ஒரு எவாலுவேஷன் ஸ்ட்ரக்சரோ இல்லாமல் இருக்கிறது. இப்போ அதே கொஸ்டின்ல அந்த ரெண்டாவது பேஜ் எழுதியிருக்கான். ஃபார் ஜஸ்டிஸ் டு பி எஸ்டாப்ளிஷ், ஆல் த கிளாஸ் ஷுட் பி டூயிங் தேர் அலாட்டட் ஒர்க் ப்ராப்பர்லி. த ஐடியல் ஸ்டேட் இஸ் ஸ்டேட் வேர் தேர் இஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்டேட் இஸ் ஒன் ஆஃப். அது திரும்ப ஜஸ்டிஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோ அந்த எக்ஸாமினருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு பாடி ஐடியா, ஸோ அது கிரிட்டிசைஸ் பண்ணுறது, மாடர்ன் ரெலவன்ஸ் கொடுக்கறது, கன்க்ளூஷன் கொடுக்கறது, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லாமல் இது எப்படின்னா ஒரு திரும்ப அதே சொல்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அதை அவர் தேடி கண்டுபிடிக்கணும். ஹீ டசன்ட் ஹேவ் அந்த அளவுக்கு அவருக்கு டைம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எவாலுவேட்டர் ஒரு நாளைக்கு 20 பேப்பர், குறைஞ்சது ஒரு 20 பேப்பர் எவாலுவேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு பேப்பர், ஒரு ஃபுல் பேப்பர் பிஎஸ்சியால் எவ்வளோ இருக்குன்னா 50 பேஜஸ் இருக்கும். ஸோ 50 பேஜ் பேப்பரை ஒருத்தவங்க உங்ககிட்டே கொடுத்து எவாலுவேட் பண்ண சொன்னால் எவ்வளோ நேரம் அவங்களால ரீட் பண்ண முடியும்? ஒரு புக்கு எவ்வளோ நாள் ரீட் பண்ண முடியும்? புக்கு ஏதாச்சும் ஃபாண்ட் நல்லா இருக்கும், நம்ம பிடிச்ச மாதிரி வாங்கலாம். பேப்பரு, அந்த இருக்கிற ஃபீல் இதெல்லாம் வச்சு எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்து, இல்லைன்னா ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கூட ஒரு புக்கை ரீட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு பேப்பர் எவாலுவேட் பண்ணுறது ஈஸியான ஒர்க்கே இல்லை, இருக்கிற ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங் அது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அப்படி எவாலுவேட் பண்ணும்போது அவருக்கு டைம் இருக்காது. நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, நீ எவ்வளோக்குள்ள திறமையான ஆள், இல்லைன்னா எவ்வளோக்குள்ள பிஎஸ்ஆர் தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த பையன் இந்த எழுதின பையன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் எழுதின பையன் லயோலா காலேஜ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இங்கிலீஷ் சூப்பராக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், இங்கிலீஷ் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஸ்டில்ல எனக்கு எங்கே போய் நான் தேட ஒவ்வொன்றா ரீட் பண்ணி இவனுக்கு நான் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது எவாலுவேட்டருக்கு தேவையில்லாத விஷயம். நல்லா படித்த நல்லா எழுதின மார்க் வரலன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அந்த எவாலுவேட்டர் ஒர்க்கு நம்ம சிம்பிள் பண்ணலை. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கான்செப்சுவல் கிளாரிட்டி, கீவேர்ட்ஸ் இருக்கும், தட்ஸ் திங்கர்ஸ் தியரிஸஸோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸை சொல்லணும், தட்ஸ் மீன் கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணணும், கிளியரான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே பையன் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமா எப்படி இம்ப்ரூவ் ஆனான்னு பாருங்க. கான்செப்சுவல் கிளாரிட்டியில் ஃபர்ஸ்ட் மாக்கியாவலி பற்றி கேட்கும்போது, மாக்கியாவலி த பிரின்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரியலிசம், அவ்வளோதான். ஹீஸ் என்ன அப்படின்னா, பிரின்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரியலிசம்னால மாக்கியாவலி கிவ்ஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ் டு பாலிடிக்ஸ், டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். His main contribution to politics emerges from his book The Prince. அண்டர்லைன் பண்ணியிருக்கிறார். த ப்ராக்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாரு. எனி என்டர்பிரைசிங் பர்சன் வாண்ட் டு கம் டு பவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வியூஸ் வேற ஷேப்டு லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட்டாலி மூலமாக, இட்டாலியில் அவர் இருந்த அப்சர்வ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவர் லேர்ன் பண்ணது.
இன்டர்னல் டிவைட் லேண்ட் என்னது கரப்டடா இருந்துச்சு. 2 என்னது ஸ்வாட்ஸஸ் இருந்துச்சு. த போப் அண்ட் த எம்பரர். இதெல்லாமே எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே 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 இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கு. அண்ட் என்னது கீவேர்ட்ஸ் அண்ட் என்னது திங்கர்ஸ் கீவேர்ட்ஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் அட்வைஸ் எனி என்டர்பிரைசிங் பர்சன் இன்டர்னல் டிவைடட் ஓகேவா. அன்லைக் பிளாட்டோ அவர் சோல் கிராஃப்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிராஃப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் சொல்லும்போது இது இன்னொரு பேரோட ஆன்சர். இப்போ இந்த பார்ட்டில் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா COVID-19 பேண்டமிக் ஹோப்ஸை பற்றி சொல்லும்போது COVID-19 பேண்டமிக்ல பீப்புள் ஃபியர்டு ஆஃப் டெத் வாலண்டர்லி கிவ் அப் தேர் அனது மூமெண்ட். தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் டு மூமெண்ட்டை வாலண்டியராக கிவ் அப் பண்ணி எதுக்காக நான் வந்து அந்த வாலண்டியராக ஓகே நான் வந்து COVID-19ல நான் பெருசாக வெளியில் போக வேண்டாம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மற்றவங்களையும் சொல்லுவோம் நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெளியே போக விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டை நம்ம விட்டு கொடுக்க ரெடியாக இருப்போம். எதுக்காக டெத்துக்காக. ஸோ பயம் இருக்கிறதுனால. ஸோ அப்போ வந்து ஒரு அத்தாரிட்டி எப்போ வரும்னா பயம் இருக்கும்போது அத்தாரிட்டி இருக்கும். பயம் இருக்கும் பீப்புள் ஒபீடியண்டாக இருப்பாங்க. அது மூலமாக ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஹோப்ஸோட ஐடியா. ஸோ அதை சொல்கிற மாதிரி என்னது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது ஆன்சர் எப்படி இருக்குன்னானது பெட்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இப்போ பாருங்க இன்னொரு ஆன்சர் இது. ஹோப்ஸ் எமர்ஜ்டு டூரிங் Puritan Revolution. It emphasized on right to another resist. Nature of state, human law, liberty and being an individual is not a sin. ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோடக்ஷன் ஓகே. பட் நான் என்ன சொன்னேன்னா இவ்வளோக்குள்ள கமா போட்டு நிறைய இருக்கும்போது இது இன்னும் சிம்பிளாக கொடுக்கலாம். அவ்வளோ நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே தான் அது. ஆனால் எக்ஸாமினருக்கு அது ஈஸியாக புரியணும் இல்லையா. எக்ஸாமினருக்கு ஈஸியாக அது கன்வே ஆகணும் இல்லையா. ஸோ he says human brain is made of another particles that responds to stimuli, pleasure and pain, self-interest and self-regarding-ஆ இருப்பான், pleasure seeking-ஆ இருப்பான், utilitarian possessive individual-ஆ இருப்பான், and pleasure gives sense happiness கொடுக்கும், no choices increases another pleasure. ஸோ அப்சல்யூட்டிஸ்ட் ஐடியாலஜிக்கு போகிறாரு. இன்னும் நான் 2 பேஜ் எழுதுறாங்க. ஸோ அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி, ஸ்டேட் ஆஃப் நேச்சர், அகேன்ஸ்ட் ஈச் அதர், brutish and nasty, fearful ஆனது பேஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஃபியர் தான் பேஸ் ஆஃப் அத்தாரிட்டியாக இருக்கும். எண்ட் ஆஃப் லைஃப் இஸ் எண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். செக்யூரிட்டி ஏஜென்ட் லெவைத்தான் அப்படிங்கிறது என்னது ஜஸ்ட் என்ன அப்படின்னா என்னது செக்யூரிட்டி ஏஜென்ட். ஆப்ளிகேஷன் ஆஃப் என்னது ஸ்டேட்டோட ஆப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும். நைட் வாட்ச்மேன் ஸ்டேட்டாக எவ்வளோ கீவேர்ட்ஸ் பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சதா எனக்கும் தெரிஞ்சது ஓகேவா. பட் ஆனால் இது கொடுக்கும்போது எக்ஸாமினருக்கு ஈஸியாக டிக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் ஒன்றா ரீட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகிடுவார். ஓகே இந்த போய் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்மளோட அதிகமாக தெரியும் போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா ஈஸியாக இருக்கும் எவாலுவேட்டருக்கு. ஸோ ஆவரேஜாக மார்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா ஆன்சரும் லிட்ரேச்சர் மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக எழுதணும் அப்படின்னா யூ வில் கெட் அது 4 கொஸ்டினும் ஃபுல் மார்க் கிடைக்கும். மிச்சம் எல்லா கொஸ்டினையும் விட்டுருவேன். ஆவரேஜாக ஓரளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். இருக்கிற திறமையெல்லாம் காட்ட முடியாது PSARல. ஸோ அதனால் ஆக்சுவலாக சிம்பிளாக படிக்கிறதுக்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதுக்காக எனக்கு கம்மியாக படிக்கணும்னு இல்லை. 4 months படித்தாலே இட் வில் டேக் டைம். ஸோ நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா எக்ஸாமில். நம்ம எதை பண்ணுனா எக்ஸாமில் மார்க் கொடுப்பாரோ அதுக்கு என்ன பண்ணால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இதோட அதே COVID-19 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நோட்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. 2 பேருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக அதனால கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸும் மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு PSR ஆன்சர் ரைட்டிங் சொல்லும்போது ஒரு ISL அப்படிங்கிற ஒரு இது மாதிரி எந்த டேர்ம்னா நீ வச்சுக்கோமா. சிம்பிளாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், கோர் பாடி இருக்கணும், எவாலுவேஷன் இருக்கணும், லிங்கிங் கன்க்ளூஷன் இருக்கணும். எந்த ஆன்சர் எது ஆரம்பித்தாலும் லைட்டாக இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அதில் ஒரு கோர் பாடி இருக்குது. தட்ஸ் மீன்ஸ் அது என்ன கேட்குறானோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தியரியில் இருக்கிற எனது பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷனோ என்ன பண்ணணும் லிங்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷனில் வந்து டிஃபைன் தி கோர் கான்செப்டை டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிபரலிசம் என்னன்னு கேட்டால் அப்படின்னா இட்ஸ் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இண்டிவிஜுவல் இஸ் ப்ரியர் டு பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு சொன்னால் இட்ஸ் லிபரலிசம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூஸ் எ கோட் ஆர் ஸ்காலர், நோ லா நோ லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். லிபரலிசம் என்னன்னு கேட்டால் அப்படின்னா கனெக்ட் டு தி தீம் ஆஃப் தி கொஸ்டின். ஸோ மேன் வித் லார்ஜ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மேன் வித் லார்ஜ் அப்படிங்கிறது ஸ்டேட் இஸ் ப்ரியர் டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல். பிளாட்டோக்கு ஸ்டேட் வந்து ப்ரியர். தட்ஸ் மீன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது நிறைய பீப்புள்ஸோட குவாலிட்டி சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட். அப்படி மாதிரி கான்செப்டை லிங்க் பண்ணியுமே அவரோட தியரி ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் பாடின்னு சொல்லும்போது ஸ்ட்ரக்சர் இன் பார்ட் சப் ஹெடிங்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேர் ஸ்கூல் ஆஃப் தாட்டை கம்பேர் பண்ணலாம், ஸ்காலர்ஸ் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டடிஸ் பண்ணலாம், ரியல் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சும்மா பார்த்துலாம் பண்ணணும் இல்லை. ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ண உனக்கே தெரியும் அங்கே டைம் இருக்காது. ஸோ 50 பேஜ் எழுதணும் 3 hours இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான். சும்மா எனக்கு
இப்போ நீச்சல் எப்படி நீச்சல் அடிப்பதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை நம்ம பழகி ஆகணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஆன்சர் ரைட்டிங்குமே வந்து எழுத பழகிற ஒரு விஷயம் அது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னது இம்ப்ரூவ் ஆகிற விஷயம். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸில் என்னது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு பிளான்டாக ஸ்ட்ரக்சர்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம், லிமிடேஷன்ஸ், கவுண்டர் என்னது ஸ்கூல்ஸை மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தியரியை படிக்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தியரியும் படிக்கும் போதும் அதில் ஒவ்வொரு தியரியும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் என்னது அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அந்த தியரியை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுமா, அதுக்கப்புறம் கோர் பாடி இருக்கணும். கோர் பாடியில் என்ன இருக்குன்னா அந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த தியரிக்குள்ள பாசிட்டிவ் சொல்லு, அந்த தியரிக்கு நெகட்டிவ் சொல்லு, தட்ஸ் கிரிட்டிசிசம் சொல்லு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் கொடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ரியல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் காட்ட அந்த பையன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் அவங்களோட ஆன்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மிஸ்டேக்ஸஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஜிஎஸ் மாதிரி ஜென்ரல் ஆன்சர் மாதிரி கீவேர்ட்ஸஸ் இல்லாமல், ரியல் வேர்ல்டு லிங்கேஜஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அப்படியே எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு, எவ்வளோ கீவேர்ட்ஸஸாக தன்னோட ஆன்சரை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் கெட் த ஐடியா. எப்படி வந்து ஃபுல் ஆஃப் எப்படி இருக்குன்னா கீவேர்ட்ஸில் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்ஸஸ், பட் டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு ஆன்சரும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த கீவேர்ட்ஸஸ் ஹைலைட்டட் பண்ணி காட்டும் போது, கிளாரிட்டி இருக்கும்போது, அந்த கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி இருக்கும்போது, கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி அப்படி இது கீவேர்ட்ஸை வச்சு ஒன்றால் ஒரு ஆன்சர் ஆர்கனைசஸ் பண்ண முடியும்னாலே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதில். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் எங்கே போய் தேடுறது, எங்கே கீவேர்டு இருக்குது, எங்கே ஆன்சர்ஸஸ் இருக்குது அப்படின்னு தேடுறது எப்படி இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஈவனாகவும் இருக்காது. இல்லைன்னா திடீர்னு பெரிய பேரா, இவ்வளோ பேரால பாதி படிக்கும்போதே மறந்துடும் முதல்ல என்ன படிக்க ஆரம்பிச்சோம் சொல்லிட்டு. ஸோ அவ்வளோக்குலாம் மெனக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ப்ரெசன்டேஷனை வச்சு தனியாக ஒரு கிளாஸே எடுக்கலாம். எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பார்த்த உடனே ஈஸியாக எக்ஸாமினருக்கு வந்து மார்க் போடணும் அவருக்காக தோணணும். ஓகே. அது மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது. காமன் மிஸ்டேக்ஸ் அப்போ ஜிஎஸ் மாதிரி எழுதக்கூடாது, திங்கர்ஸ் இக்னோர் பண்ணிடக்கூடாது, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்ஸஸ் லிங்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது, எவாலுவேஷன் பண்ணியே ஆகணும். எவாலுவேட் பண்ணாது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், ஒரு தியரியை பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரியல் வேர்ல்டு லிங்க் எல்லாமே மார்க் எடுக்க முடியுமா? நோ. எவாலுவேஷன் எல்லாமே மார்க் எடுக்க முடியும், இல்லைன்னா கிடையாது. பட் ஆனால் ஏன் இது நமக்கு என்ன சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபான ஜோனில் இருப்போம். சும்மா ஒவ்வொரு தியரி சொல்லுவாங்க, அது பண்ணலாம் இது பண்ணலாம், அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக என்ன, இவர் எவாலுவேட்டரை திங்க் பண்ணிப்பாரு. ஓகே, உனக்கு என்ன வேணும், நான் ஹைலைட் பண்ணி கொடுத்தேன், நான் கீவேர்டை ஹைலைட் பண்ணி கொடுத்தேன், உனக்கு ஈஸியாக இருக்குமா ஒர்க்கு? சரியா? ஓகே. ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு தியரி கேட்குறான், அந்த இதை பாசிட்டிவ் எழுது, அப்புறம் நெகட்டிவ் எழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸஸ் லிங்க் பண்ண, அப்புறமா டீசெண்டாக ஒரு கன்க்ளூஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சு கன்க்ளூஷன். இப்போ லிபரலிசம் கொஸ்டின் கேட்டாலே எப்படி பார்த்தாலும் காமனாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதை ஒவ்வொரு டாபிக்குமா ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அது லிட்ரேச்சர் கிரியேட் பண்ண போறேன், என்னை விட யாருக்கு பெருசாக தெரியும் அப்படிங்கிற தாட்டோ இல்லைன்னா சோம்பேறி இல்லைன்னா லேசினஸஸ்னால பண்ணாமல் சிம்பிளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் கான்செப்ட்ஸை கீவேர்ட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு எப்படி வந்து ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி கிரிட்டிசைசம் பண்ணுறது, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி கன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா திங்கர் குவாட் பேங்க் வச்சுக்கலாம், ஒரு 1 பேஜ் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு டாப்பிக்கும் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆன்சர் ரைட்டிங் குரூப்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பியர் குரூப்ஸில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அவன் முடிச்சிட்டானே இவன் முடிக்கல, ஐயோ அவன் வந்து 2-3 வீக் என்னோட அஹேடாக போகிறானே, நான் அவனை பிக்கப் பண்ணாமே அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு காம்படிஷன் பியர் ப்ரெஷர் இருக்கும்போது இட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டூ மச்சாகவும் போகக்கூடாது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு மென்டரோட ஒர்க்கு இல்லையா? ஸோ ரிவ்யூ யுவர் ஓன் ஆன்சர்ஸ் வீக்லி. ஒவ்வொரு வீக்கும் முடியும் போது நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கிறோம், எவ்வளோ சேஞ்ச் பண்ணோம். நீ ஏன் தப்பு பண்ண அப்படிங்கிறது மேட்ரு இல்லை. மேட்ரு என்ன அப்படின்னா வந்து எப்படி அதில் ஆன்சர் இருந்தால், பேப்பரில் எப்படி ஆன்சர் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் அ மேட்ரு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 5 years வந்து நீங்கள் காலேஜில் படித்து நீங்கள் அதுலேருந்து ஒரு எசன்ஸை ஒரு 4 months இல்லை 3 months நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும்னு you should know. Okay. ஸோ ஆன்சர் ரைட்டிங் லைவ் ஒர்க் ஷாப்மா. ஸோ இதுக்காக ஒரு லைவ் ஒர்க் ஷாப், சப்போஸ் ஆல்ரெடி நீ கிளாஸஸ்லாம் முடிச்சிருக்க அப்படி ஐடியா இருக்குது, பட் அது எப்படி ஆன்சர் எழுத முடியல அப்படின்னா லைவ் ஒர்க் ஷாப்ஸை அட்டென்ட் பண்ணலாம்.
இந்த லைவ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஒரு 1 day ஒர்க் ஷாப்பு 3 hours இருக்கிற மாதிரி. ஸோ டேட் வந்து வர 13th ஆகஸ்ட் சாட்டர்டே இல்லாமல் வெனஸ்டே. டைம் வந்து 10 AM to 1 PM. ஆனால் நாங்கள் சென்னையில் 200 மட்டும் நாமினல் ஃபீஸஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். லிமிடெட் சீட்ஸ் 20% மட்டும் 20% மட்டும் உட்கார வச்சு எப்படி ஆன்சர் ரைட்டிங் லைவாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு ஒர்க் ஷாப் இது. ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 1 hourக்கு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதாவது என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோமோ அதிலிருந்து லைவ் ஆன்சர் ரைட்டிங் என்னோட சேர்ந்து நீ எழுதுவீங்க. அதுக்கப்புறம் 1 hourல நம்ம வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணிதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சீரியஸான யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கானது. எப்படி ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அனலைசிஸ் பண்ணுறது, எப்படி பிஎஸ்சியில் ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் இது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சிவில் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஆருக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன பண்ணுங்க அப்படின்னா மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா டைரெக்டாகவே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஐகெட் ஐஏஎஸ் டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டவுன்லோட்ஸுக்கு igetIAS.com விசிட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.